வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்கும்போது கல்யாண வீட்டில் பண்ணுற வாழைக்காய் மசாலா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது கல்யாண வீட்டு வாழைக்காய் சாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு அந்த சாப்ஸ் தெரியாது. இந்த மசாலா வெங்காயம் தக்காளிலாம் போட்டிருப்பாங்களா, அதனால் மசாலா சொல்லி எல்லாம் பழகிருப்பாங்க. ஆக்சுவலாக வாழைக்காய் சாப்ஸ் இந்த ப்ரிப்பரேஷன் பேர். இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷல் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த வாழைக்காவை கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்புலாம் போட்டு ஆயிலை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணுற அந்த மசாலாவை, அதாவது வெங்காயம் தக்காளி கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட்டு முந்திரி பேஸ்ட்லாம் போட்டிருப்போம்ல, அதில் அப்படியே இந்த வாழைக்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒன்றும் பாதியாக லைட்டாக மசிஞ்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான டேஸ்ட்டு. அந்த வாழைக்காய் ஃப்ரை பண்ணும்போது எல்லாம் அவங்ககிட்ட நான் உங்களுக்கு அது லைட் வெயிட் ஆகிடும் ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு. அதுக்கப்புறம் அந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிடும்போது அந்த காரத்தன்மை எல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் ரைஸோடு சாப்பிட்லாம். சாம்பார் இல்லை ரசம், வத்த குழம்பு, கார குழம்போட தொட்டு சாப்பிட்லாம். அதே டைமில் சப்பாத்தி இருக்குது பார்த்தீங்களா, சப்பாத்தியில் ஸ்டஃபிங் வைக்கலாம். அப்புறம் ப்ரெட்டில் ஸ்டஃபிங் வச்சு நீங்கள் சாண்ட்விச்சாக சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த ப்ரிப்பரேஷன் டிடி பெருங்காயத்தோடு தான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? வாழைக்காய் 3 நம்பர், வெங்காயம் 2 நம்பர், தக்காளி 2 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 4 நம்பர், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், தேங்காய் 2 பத்தை, உடைச்ச முந்திரி 5லேருந்து 6 நம்பர், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, கடலெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். டேஸ்டி பொருட்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. அவங்க 125 வருஷத்துக்கு மேலே நம்ம சமைக்கிற உணவில் சுவை கூட்டிகிட்டே இருக்காங்க. எல்லா வீட்டு கிச்சனில் இருக்க வேண்டிய ஒரு பொருள் பெருங்காயம். டிடி பெருங்காயம் ஃப்ளிப்டாப் மாடலில் இருக்குது. அதனால் ஈஸியாக நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் குக் பண்ணுற டைமில். பசும்பாலில் சீம்பால் எப்படி ஸ்பெஷலோ அதே போல் தான் பெருங்காய செடியிலேருந்து வர ஃபஸ்ட்டு பால்லேருந்து தயாரிக்கிறது தான் இந்த டிடி பெருங்காயம். ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். டிடி கட்டி பெருங்காயம் லேசாக இருக்கிறதுனால ஈஸியாக நீங்கள் கட் பண்ணி சமைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிறு கைப்பிடி டிடி பெருங்காயம் நம்ம சமைக்கிற உணவின் சுவையை கூட்டுவது மட்டுமல்ல, ஆரோக்கியத்துக்கு நல்லது. இந்த டிடி பெருங்காயம் உங்களுக்கு வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது பார்க்க போகலாம் வாங்க. இந்த கல்யாண வீட்டு வாழைக்காய்க்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த வாழைக்காய் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். அதாவது இந்த வாழைக்காய் பழமாக இருக்கக்கூடாது, நல்ல கெட்டியான பக்குவத்தில் இருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் கேட்டிங்கன்னா, இந்த வாழைக்காவை கட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம், அதனால கெட்டியாக இருக்கா சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேல் பகுதியும் கீழ் பகுதியும் கட் பண்ணிவிட்டு தோலை நல்லா பீல் பண்ணுறோம். நீங்கள் தோலை பீல் பண்ணும்போது இந்த மாதிரி பீலர் யூஸ் பண்ணலாம், இல்லை ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி கத்தியை வச்சு நீங்கள் பீல் பண்ணிக்கலாம். பீலர் வச்சு நீங்கள் பண்ணும்போது வேஸ்டேஜ் ஆகாது, அதனால தான் பீலர் வச்சு பண்ணுறேன். இப்போ நல்லா க்ளீன் பண்ணியாச்சுல. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி முடித்த பிறகு டேரெக்டாக தண்ணியில் போட்டுருங்க. அப்படி இல்லைனா கலர் மாற ஆரம்பிச்சிடும், அதனால தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் கட் பண்ண போகிறோம். இது எதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேங்கன்னா, ஃப்ரை பண்ணும்போது ஒரே ஈவன் சைஸாக இருக்கணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த வாழைக்காவை பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 1/4 கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன க்யூப்ஸை கட் பண்ணி எடுத்துருங்க. ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் இந்த மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, வாழைக்காய் பிடிக்காதவங்க யாருமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வாழைக்காவை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு ஈவனாக இருக்குது. காய் கட் பண்ணும்போதோ இல்லை பீல் பண்ணும்போது கண்டிப்பாக வேறெல்லாம் கொஞ்சம் அழுக்காகும். அதனால் கட் பண்ணி முடித்த பிறகு வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த காயும் இந்த தண்ணியில் போட்டாச்சு.
இதுக்கப்புறம் அந்த வாழைக்காவை தண்ணி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் மஞ்சள்தூள், உப்பு, இந்த பேசிக் மேரினேஷன் போட்ட பிறகு, அதாவது பேசிக்கான பொருள்லாம் போட்டு இந்த மேரினேஷன் பண்ணுறேங்க. எதுக்காக இப்படி பண்ணுறீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனைக்காக, மஞ்சள்தூள் போட்ட பிறகு கலர் மாறாது. அதனால் மஞ்சள்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். உப்பு அதோட சீசனிங் கரெக்டாக இருக்கணும், அதனால தான் இந்த 3வே போட்டிருக்கேன். இப்போ நம்ம பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற தேங்காய், முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், சோம்பு, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிடலாம். சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இங்கே போட்டிருக்கோம். கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. தேவையான தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. அரைக்கிற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு 80 to 90% அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துருங்க. பார்த்தீங்களா, இந்த தேங்காய் பேஸ்ட் அரைச்சாச்சு. ஸோ ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசிக்கான மிசம்லாம் ரெடி பண்ணி வச்சுருங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கடாயில் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றின பிறகு சூடு பண்ணுங்கள். சூடு பண்ண உடனே இப்போ போல தான் கடுகு நீங்கள் போட்டோன்னே பொரிஞ்சு வரணும். அதுக்கு பிறகு தான் தாளிப்பு சோம்பு போடுறோம். பொடிசை கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் கருவேப்பிலாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்குற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, 60% அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இங்கே யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா சாதே பண்ணுங்கள். நான் வெங்காயம் 60%, 70%, 80% தான் சொல்லுவேன் நான் எப்பவுமே. ஆனால் அதே மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த மசாலா தேவையான குவான்டிட்டி கிடைக்கும், அதே டைம் டெக்ஸ்சர் கொடுக்கும். அடுத்தது தக்காளி போட்டிருக்கேன். உப்பு, மஞ்சள்தூள் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த வெங்காயம் தக்காளி நல்லா பாயில் பண்ணுறோம். கொஞ்சம் கொதி வந்த பிறகு நம்மக்கிட்ட இருக்க சில்லி பவுடர், தனியா பவுடர். சில்லி பவுடர் அளவு கம்மியாக இருக்கும், தனியாத்தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டிருப்பேன். இந்த 2 ஸ்பைசஸ் பவுடர் போட்ட பிறகு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் பேஸ்ட் இதில் போட்டு திருப்பியும் குக் பண்ணுறோம். குக் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலா நல்லா வேகிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மூடி போட்டுடலாம். அதே டைமில் அதிகமான தண்ணியும் வேண்டாம். ரொம்ப நேரம் குக் பண்ணாலும் அந்த டேஸ்ட்டும் டெக்ஸ்டும் மாறும். ஸோ அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுங்கள். அடுத்து வாழைக்காய் ஃப்ரை பண்ணி எடுத்துலாம். மசாலா நல்லா வேகட்டும். இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த வாழைக்காவை இந்த எண்ணெய் கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிறோம். எண்ணெய் கடாய் சூடாக இருக்கணும். சூடு இல்லாமல் போட்டால் வாழைக்காவில் எண்ணெய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கரெக்டான சூடில் இந்த வாழைக்காய் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. நான் ஏற்கனவே ஓப்பனிங் சொன்ன மாதிரி வாழைக்காய் ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு வெயிட்டாகவே இருக்க மாதிரி தெரியாது. வெயிட்லெஸ், அதாவது பஞ்சு மாதிரி இருக்கும் அந்த வாழைக்காய் ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு. இப்போ பாருங்கள், இந்த வாழைக்காய் ரெடி ஆகிடுச்சுல. இந்த வாழைக்காவை நீங்கள் அப்படியே லைட்டாக எடுத்தீங்கன்னா அப்படியே சாஃப்டாக அப்படியே உடையும். அதே மாதிரி தான் எல்லா வாழைக்காயும் ஃப்ரை பண்ணுறேன். இந்த இடத்துல வேறு எதனா காய் போட்டு ஃப்ரை பண்ணி சேம் மெத்தடில் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, சேனைக்கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு வகை உள்ள காய்கறி எடுத்து மேரினேஷன் பண்ணி சேம் மசாலாவில் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். இப்போ கிழங்கும் ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த மசாலாவும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலா வெந்த பிறகு எப்படி இருக்கு பாருங்கள். அந்த கலர் மேலே வந்திருக்கும், அதே டைமில் அந்த ஆயிலை மேலே வந்திருக்கும். இந்த இடத்துல உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா உப்பு நீங்கள் போடலாம். அதுக்கப்புறம் டிடி பெருங்காயம். இந்த பெருங்காயம் இந்த இடத்துல போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த வாழைக்காவை இதில் போட போகிறோம். மசாலாவை நீங்கள் செக் பண்ணால் தெரியும் இந்த இடத்துல காரம் வேணுமா வேண்டாமா. அப்படி காரம் வேணும்னா அந்த டைமில் பச்சை மிளகாய் போடுங்க. திருப்பியும் பவுடர் மசாலா போடுங்க, டேஸ்ட் மாறும். அதனால தான் இந்த இடத்துல பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். திருப்பி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸ்டவ்வும் ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணால் அந்த மசாலா அந்த வாழைக்காவோட
ஒன்றோட ஒன்று சேர ஆரம்பிக்கும். அதே டைமில் இந்த காய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காயை கொஞ்சம் லைட்டாக அப்படி மேஷ் பண்ணணும். ரொம்ப மேஷ் பண்ணக்கூடாது. ஒரு 20% வாழைக்காவை லைட்டாக மேஷ் பண்ணினா வாழைக்காய் நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இந்த வாழைக்காய் சாப்ஸ், அதாவது கல்யாண வீட்டில் பண்ணுற வாழைக்காய் சாப்ஸ் எப்படி பண்ணுறது தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.